அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். சீமோன் பேதுருவிடம் ஆண்டவர் கூறினார், நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீர் மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருத்தூதர் புனித பேதுருவின் தலைமை பீட நினைவு நாளை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரம் வரைத்து அழைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் விண்ணகத்தின் திறவுகோலை கொடுத்ததை அன்னையாம் திருச்சபை ஏறக்குறைய கிபி 354 ஆண்டு முதல் இந்த விழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடி பேதுருவை வணக்கத்திற்குரியவராக அழைத்து வருகிறது. எனவே இந்த திருவிழாவின் வழியாக பேதுரு உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய தலைமை பொறுப்பை சிறந்த முறையில் எடுத்து நடத்தி இன்று வரை அவருக்கு பின் வந்த ஒவ்வொரு திருத்தந்தையருக்காகவும் இறைவனும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். திருச்சபையில் இருக்கட்டும், இல்லறத்தில் இருக்கட்டும், அலுவலகில் இருக்கட்டும், எந்த இடங்களிலும் ஒரு பொறுப்பு கொடுக்கின்ற பொழுது அதை கவலை கொள்ளாமல் கருணையோடும் இரக்கத்தோடும் தன்னோடு இருப்பவர்கள் மீது தன்னுடைய நாட்களை கடந்து செல்லுகிற பொழுது இறைவன் அவர்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்ற செய்தியை இதே நாளிலே அன்னையாம் திருச்சபை வழியாக பேதுரு நமக்கு கொடுக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் அனைவரும் பக்தியோடு இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறுவர்களுடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதரான பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை என்னும் பாறையின் மீது எம்மை உறுதிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எவ்வித கலக்கமும் எங்களை தாக்காதவாறு காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரில் ஒன்றைப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி. உங்கள் உடன் முற்பன் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 முடிய. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ள போகின்றவனுமாகிய நான் உடன் முப்பன் என்னும் முறையில் முப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன ஓப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாற்றியுள்ள
முடியை பெற்றுக்கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்பொல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கிழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அல்லேலுயா, அல்லேலுயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தில் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கி. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீர் பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளான். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளான். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உன் பெயர் பேதுரு. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையாம் திருச்சபை திருத்துதரான பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த நாளுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஏறக்குறைய கிபி 354 வருடத்திலிருந்து அன்னையாம் திருச்சபை இந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் பெயர் பேதுரு, நீர் பாறை. இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன். விண்ணகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். மண்ணுலகில் எதையெல்லாம் நீர் மன்னிக்கின்றாயோ அது விண்ணுலகிலும் மன்னிக்கப்படும். மண்ணுலகில் எவற்றையெல்லாம் நீர் மன்னியாமல் விடுகிறாயோ அது விண்ணுலகிலும் மன்னியாமல் விடும். எனவே தலைமைத்துவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு பேதுருடைய தலைமை பீட விழாவை அன்னையார் திருச்சபை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விழாவினுடைய
ஒரு வாய்ச்சொல் நிகழ்வு ஒன்று திருச்சபையிலே சொல்லப்படுகிறது. எழுதப்படாத ஒரு நிகழ்வுகள், தலைமுறை தலைமுறையாக இந்த நிகழ்வினை ஒரு நிகழ்வோடு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். என்னவென்றால், பேதுரு அந்தியோக்கியாவில தன்னுடைய இறையாட்சி பணியை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தியோபோலிஸ் என்கின்ற அரசன் ஆளுநன் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது பேதுரு இறையாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பேதுருவை அவன் சிறைப்பிடித்து சிறையிலே கைதியாக அடைத்து வைத்திருந்தான். பேதுரு சிறையில் இருக்கின்ற பொழுது இந்த ஆளுநன் அவருக்கு உணவு கொடுக்கவில்லை, தண்ணீரும் கொடுக்கவில்லை. பேதுருவால் மிகவும் வருத்தத்தோடு இயேசுவிடம் வேண்டுகிறார், ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வு? நான் என்ன தவறு செய்தேன்? இப்படிப்பட்ட சிலுவைகள் நான் சுமக்க வேண்டுமா என்று இயேசுவிடம் அவர் முறையிடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு பதில் அளிக்கிறார், சற்று பொறுத்துக்கொள், இதன் பிறகு நடக்கிற நிகழ்வுகளை நீ பார்ப்பாய் என்று. இப்படி இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது பேதுரு சிறைபிடிக்கப்பட்டதும் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதும் அறிந்த பவுலடிகளார் அந்தியோக்கு வந்து அந்த தியோபோலிஸ் என்கின்ற ஆளுநரிடம் சொல்லுகிறார், நீர் யாரை சிறைபிடித்து வைத்திருக்கிறாய் தெரியுமா? ஒரு இறைவனுடைய அடியாளனை சிறைபிடித்து வைத்திருக்கிறாய். இறைவனுக்கு உகந்தவர் அவர், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவரால் செய்யாதது ஒன்றுமில்லை என்று பவுலடிகளார் இந்த தியோபோலிஸ் ஆளுநரிடம் தனக்கு பதிலாக அவர் விண்ணப்பம் வைக்கிறார். இவ்வாறு கடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பவுலடிகளார் அவரிடம் இன்னொரு விண்ணப்பத்தை வைக்கிறார், அவரை விடுதலை செய். அவர் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மனிதன், வேண்டுமானால் இறந்து போன உன்னுடைய மகனுக்கு கூட அவர் உயிர் பிச்சை தருவார் என்று சொல்லுகின்ற பொழுது தியோபோலிஸ் ஆளுநன் ஆச்சரியத்தில் பார்க்கிறான். ஏனென்றால் தன்னுடைய மகன் இறந்து 10 வருடங்களுக்கு மேலாகிறது. முடியுமா? முடியும் என்று சொல்லுகிறான். எனவே பவுலடிகளார் பேதுருவை சந்தித்து ஆளுநரிடம் உரையாடியதை சொல்லுகிற பொழுது பவுலடிகளார் பேதுரு சொல்லுகிறார், இது எப்படி முடியும்? உம்மால் முடியும், இதை நீர் வெளியே வந்து செய் என்று சொல்லி ஆண்டவர் மீது பாரத்தை வைத்து இறைவனிடம் வேண்டி இந்த காரியத்தை செய்ய என்று சொல்லுகிறார். பேதுருவும் இயேசுவிடம் செபித்த பிறகு அந்த இறந்து போன மகனுடைய பெயர் சொல்லி அழைக்கிற பொழுது அவன் உயிர் பெற்று எழுந்து வருவதையும் ஆளுநன் வியப்புடன் பார்த்து பேதுருவை மகிழ்ச்சியோடு அவரை விழா கொண்டாடுவதையும், அதன் பிறகுதான் அந்தியோக்கியாவிலேயே ஒரு பெரிய ஒரு தலைமை பீடம் கட்டி அதிலே பேதுருவை அமர வைத்து மக்கள் அனைவரும், அவன் ஆளுநர் செய்து அனைத்து மக்களும் பேதுருவுக்கு செவிமடுக்க வேண்டும் என்றும் கிறிஸ்தவர்களாக வழிநடத்தப்பட்டதும் இந்த வாய்மொழி நிகழ்வுகள் சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அளவுக்கு பேதுருவுடைய தலைமை பொறுப்பு சொல்லப்படுவதைத்தான் கிபி 354ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த விழா சிறப்பாக கொண்டாடுகிறது. இதனுடைய சிறப்பம்சம், இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடர்களில் ஒரு தலைமை பொறுப்பை ஆண்டவர் இவர் கொடுக்கிறார் என்றால் அவருடைய அந்த கவனம், அவர் எடுத்திருக்கின்ற முயற்சி, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை பொறுமை உணர்வோடு அவர் வழிநடத்தியதுதான் இங்கே சிறப்பு மிக்கதாக காணப்படுகிறது. கவலைகளுக்கு மத்தியிலே இல்லை, கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உன் பெயர் பாறை, உன் மீது என் திருச்சபை கட்டுவேன், விண்ணகத்தின் திறவுகோள்களை உம்மிடம் கொடுப்பேன், மண்ணுலகில் எதையெல்லாம் நீர் அவிழ்த்து விடுகிறாய் அது விண்ணுலகிலும் அவிழ்க்கப்படும், மண்ணுலகில் எதையெல்லாம் நீர் கட்டி வைக்கிறாரை அது விண்ணுலகிலும் கட்டி வைக்கப்படும். தந்தை கடவுள் தன் மகனுக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை பேதுருவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அன்று கொடுக்கப்பட்ட அந்த தலைமை பொறுப்பு தான் இன்று வரை நம்முடைய திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திருத்தந்தையர்களும் கடைபிடித்து வருகிறார்கள். அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நாமும் இன்று வரை கடைபிடித்து வருகிறோம். எனவே பேதுரு அன்று தன்னுடைய முதல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இன்று வரை இந்த திருச்சபை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திருத்தந்தையர்களுக்காகவும், இந்த திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். எனவே பேதுரு எந்த அளவிற்கு தன் கடமைகளை பொறுப்புணர்வோடு எடுத்து நடத்தினாரோ அதே போல நாமும் நம்முடைய கடமைகளை பொறுப்புணர்வுகளோடு ஏற்று நடக்க வேண்டும்.
மேலுமாய் அன்னையார் திருச்சபை இந்த நாளை யாருக்கெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறது என்றால், திருச்சபையை வழிநடத்தியிருக்கின்ற திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், கர்தினால், கன்னியர்கள், இவர்கள் அனைவரையும் இந்த நாளிலே சிறப்பிக்க வேண்டும் என்றும், அதோடு சேர்ந்து இல்லறத்தில் இருக்கின்ற, இல்லறத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப தலைவனும் இந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அன்னையாம் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. காரணம், கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை எவன் பொறுப்போடு எடுத்து நடத்திருந்தாலும் அவன் இந்த விழாவுக்கு உரியவன் என்று சொல்லுகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இறையாட்சி பணிக்காக கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்ற நீங்களும் நானும் பொறுப்புள்ளவர்களே. இந்த பொறுப்பை கடமை உணர்வுகளோடு ஏற்று நடத்துகின்ற பொழுது நாமும் விண்ணகத்திலே பெருமை அடைவோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெருமையோடு விண்ணகத்திலே அழைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பணியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் வேண்டுதல்களையும் பழிப்பொருட்களையும் கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு தலைமை ஆயரான புனித பேதுருவின் போதனையினால் நாங்கள் நம்பிக்கை முழுமையான பங்கு கொண்டு நிலையான உரிமை பெற்று அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம்மிறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமான ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் எண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் அருளினீர். ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் ஆணக தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உம்மை புகழ்ந்து பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துள் நீவு கொதும திருமுகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் மகோதவனாயிருந்தாகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதுக்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். பேதுரு இயேசுவிடம், நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, நீர் பேதுரு, இந்த பாறையின் மீது என் திருச்சபை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, திருத்துதரான புனித பேதுருவின் விழாவை கொண்டாடும் எங்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தை உணவாக அளித்திருக்கின்றீர். அதனால் இத்தகைய மீட்பின் பரிமாற்றம் எங்களுக்கு ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருள் அடையாளமாய் அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.